ஹே காய்ஸ், லைனிங் ப்ளவுஸோட பேக் பார்ட்டு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே லைனிங்கை வந்து கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. ஒரிஜினல் கிளாத் வந்து உங்களுக்கு பின்ன அன்ஈவனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து கைடு அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது நீங்கள் லைனிங் வந்து மேல் பக்கமாக வச்சு தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது தான் உங்களால் உள் பக்கமாக திருப்ப முடியும். ஸோ வந்துட்டு அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் மேலே வச்சு திருப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். லைனிங்கை வந்து நம்ம மேலே வச்சுட்டு அந்த கழுத்து நறுக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை நான்ச் பண்ணி குட்டி குட்டியாக நான்ச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து அது மாதிரி டர்ன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஸோ வந்து அந்த உள்ளே நம்ம நறுக்கி விட்டோம்ல, அது வந்து ஒரே பக்கமாக இருக்கணும். ஒன்று லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. ஸோ அது மாதிரியே வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனலாக வந்து உங்களுக்கு அந்த சில பேர் வந்து நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிங்கிள் டைம் பண்ணுவாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு டைலருமே அவங்க நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு டபுள் ஸ்டிச் வேணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிறதா, சிங்கிள் ஸ்டிச் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறதா. ஸோ இந்த மாதிரி நெக்கை வந்து நான் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து படிமான தையலுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன், அதுக்கு பக்கத்துலேயே கைடு அளவுக்கு என்ன பண்ண போகிறேன், ஸோ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த படிமான தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா 2 கிளாத்தும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தான். ஸோ போட்டுட்டு ஃபைனலாக நம்ம திரும்பி மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற அளவெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும்ல. அதையும் ஒரிஜினல் கிளாத்தையும் லைனிங் தான் நம்ம கரெக்டாக நறுக்கியிருப்போம். ஸோ லைனிங் அளவுக்கு வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக 4 பக்கமும் நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கணும். இந்த ஜாயிண்ட் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, சில டைம் பூனை கிளாத்தோ வேறு ஏதாவது ஒரு கிளாத் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வரும். ஸோ அந்த சுருக்கம்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்ஈவனாக நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், சிசர் வச்சு இந்த எக்ஸஸ் எல்லாமே சைடில் இருக்க 4 பக்கம் இருக்கிற எக்ஸஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே டைலரிங்கே தெரியாதுன்னு நினைக்கிற இந்த மாதிரி உள்ள பர்சன் மட்டும்தான் இதை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். எல்லாேருக்கும் இந்த விஷயம் ஃபாலோ கிடையாது. ஏன்னா நான் ஒரு டைம் என்ன பண்ணுவேன், கிளாத் வந்து சில பேர் நல்ல பாடி ஃபேட்டாக இருப்பாங்க, சின்னதாக கிளாத்து கொடுப்பாங்க, 80 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக நான் கட் பண்ண முடியாதுங்கிறனால தான் நான் அன்னிவனாக கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஜாயின் போடுவேன். ஸோ நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்க அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ கடைசியாக வந்து ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன், கீழே மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சதுக்கப்புறம் நம்ம டாட் வந்து பேக் டாட் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து நம்ம மேலே ஹைட் ஏற்றணும். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி மேலே ஹைட் ஏற்றிடணும். ஸோ 2 பக்கமும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாருங்கள், நெக்கு அழகாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.